ஹாய் காய்ஸ், இன்ஃபினிட்டி சைட்ல இருந்து இந்த வாட்டி கொண்டு வந்திருக்கிறது ஒரு லக்ஸரி ராஜஸ்தான் பேக்கேஜ். இது வரைக்கும் நம்ம இன்ஃபினிட்டி சைட்ல இருந்து குரூப் பேக்கேஜஸ் ஆர்கனைஸ் பண்ணது டெல்லி, காஷ்மீர், இந்த பக்கம் கர்நாடகா, கூர்கு, வேகமான் அப்படிலாம் பார்த்துருப்பீங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சைடு இருந்து ஒரு ராஜஸ்தான் பேக்கேஜ், அதுவும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் பேக்கேஜ்னா வெறும் ஒரு ஊர் ரெண்டு ஊர் இல்லைங்க, 4 முக்கியமான பிளேசஸ்: உதய்பூர், ஜெய்சல்மர், ஜோத்பூர், ஜெய்ப்பூர். இந்த 4 பிளேசஸை கவர் பண்ண போறது தான் நம்மளுடைய இந்த லக்ஸரி ராஜஸ்தான் பேக்கேஜ். நவம்பர் மந்த்ல ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டேட் நான் சொல்லிடுறேன், நவம்பர் 15th இருந்து நவம்பர் 25 வரைக்கும். ஸோ 10 days 10 nights பேக்கேஜா இது வந்து இருக்க போகுது. அண்ட் பேக்கேஜோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் இன் ஆல் பேக்கேஜ் ப்ரைஸ் 30,000 per பர்சனுக்கு நம்ம வந்து கொடுக்க போறோம். என்னடா 30,000 rupees அப்படின்னு வந்து ஆச்சரியமா நீங்க பார்ப்பீங்க. அதை வந்து அதிக அமௌண்ட் மாதிரி தெரியும். பட் மற்ற இடங்கள் எல்லாம் விசாரிச்சுட்டு பொறுமையாக கூட நம்மக்கிட்ட வாங்க, அப்போ தெரியும் நம்ம வந்து எந்த லெவலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு. 30,000 rupeesக்குள்ள அடங்க போகிறது என்னெல்லாம், இன்க்ளூஷன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும் இந்த அமௌண்ட் வந்து ஒரு வர்த்தியான அமௌண்ட் தான் அப்படின்னு. ஸோ பர் பர்சனுக்கான ப்ரைஸ் 30,000 rupees. 3 ஷேரிங்கான ப்ரைஸ் 3 ஷேரிங்கில் பர் பர்சன் 30,000 கொடுக்க போறீங்க. ஸோ இந்த பேக்கேஜ் எப்படி இருக்க போகுது ஐட்னரி நம்ம பார்த்துடலாம். சென்னை டு சென்னை தான், சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சென்னையில் முடிகிறது. நம்ம எப்போவுமே வந்து அந்த A to Z பேக்கேஜாக தான் கொடுப்போம். ஸோ அதனால தான் வந்து ஆல் இன் ஆல் பேக்கேஜ் அப்படின்னு போட்டிருக்கோம். Day 1 நவம்பர் 15th மதியம் நம்ம சென்னையிலேருந்து டிபார்ட் ஆகிறோம். சென்னை எக்மோர்லேருந்து ஆஃப்டர்நூன் 3:30 நமக்கு ட்ரெயின். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஃபுல் டே ட்ரெயின் ஜர்னிலே போயிடும். Day 3 ஏர்லி மார்னிங் நம்ம உதய்பூர் போயிடுவோம். ஸோ அன்னைக்கு நாள் உதய்பூர் ஃபுல்லாக நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சைட் சீயிங் இருக்க போது உதய்பூர் சைட் சீயிங் முடிச்சுட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா ரூம்ஸில் நம்ம ஸ்டே பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் டே 4ல் பார்த்தீங்கன்னா நம்ம உதய்பூர்லேருந்து ஜெய்சல்மர் போக போகிறோம். ஜெய்சல்மர் ராஜஸ்தானில் ஒரு சூப்பரான ஸ்பாட்டு. டெசர்ட் இருக்கக்கூடிய இடம், முக்கியமான டெசர்ட் இருக்கக்கூடிய இடம் அந்த ஜெய்சல்மர் ஏரியா தான். அங்கே நம்ம போகிறோம். ஸோ டே ஜேர்னிலே போயிடும். அந்த Day 4 வந்து ஃபுல் ஜேர்னியில் போயிடும். ஈவினிங் நம்ம போயிட்டு ஜெய்சல்மரில் ரூம்ஸ் செக்இன் பண்ணிட்டு அங்கே ஸ்டே பண்ண போகிறோம். Day 5 நம்ம வந்து ஜெய்சல்மர் சைட் சீயிங் இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பிளேசஸ் எல்லாம் சைட் சீயிங் முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் டெசர்ட் ஸ்டேவா இருக்க போகுது. நமக்கு ஜெய்சல்மர்ல தார் டெசர்ட் ஸ்டேவா இருக்க போகுது. ஸோ டெசர்ட்லேயே நமக்கு வந்து ஒரு லக்ஸரி கேம்ப் ஸ்டே இருக்க போகுது. சூப்பராக இருக்கும் அது. அதோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேமல் ரைட்லாம் இருக்க போகுது. டெசர்ட் மேலே கேமல் ரைட்லாம் சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ளூட் ஆகிட போகுது. ஸோ அன்னைக்கு நைட்டு இந்த ராஜஸ்தான் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து அங்கே ஒரு குரூப் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அன்னைக்கு நைட் ஸ்டே நம்மளுக்கு வந்து அங்கே டெசர்ட் ஸ்டேவாக இருக்க போகுது. அடுத்த Day 6 நம்ம ஜெய்சல்மர்லேருந்து கிளம்பி அடுத்த ஸ்பாட் ஜோத்பூர் போக போகிறோம். அன்னைக்கு நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த டே ஜர்னிலேயே போயிடும். Day 7 ஜோத்பூர் சைட் சீயிங். ஃபுல் டே நம்ம வந்து ஜோத்பூரில் இருக்கக்கூடிய முக்கியமான பிளேசஸ் எல்லாத்தையுமே வந்து சைட் சீயிங் விசிட் பண்ணிட போகிறோம். Day 8 நம்ம ஜோத்பூர்லேருந்து கிளம்பி ஜெய்ப்பூர் வர போகிறோம். ஸோ அந்த வே ஒரு பிரம்மா டெம்பிளும் நம்ம விசிட் பண்ணிடுவோம். இந்தியாவிலேயே பிரம்மாவுக்கு ஒரு கோயில் இருக்கக்கூடிய ஸ்பாட் அப்படின்னா அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம அந்த வேலையை அதை பார்த்துருவோம். ஈவினிங் நம்ம ஜெய்ப்பூர் வந்ததுக்கப்புறம் ஸ்டே பண்ணிக்க போகிறோம். அடுத்த நாள் Day 9 நம்ம ஜெய்ப்பூர் ஃபுல்லாக விசிட் பண்ணிட்டு அன்னைக்கு ஈவினிங் நமக்கு ஜெய்ப்பூர்லேருந்து சென்னைக்கு ட்ரெயின். ஸோ Day 10 ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஜர்னிலே போயிடும். மார்னிங் அதாவது 25th நவம்பர் மார்னிங் நம்ம சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் ஐட்னரி. இன்னும் தெளிவாக உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தெளிவான ஐட்னரி நாங்கள் சென்ட் பண்ணி விடுவோம். இப்போ அடுத்தபடியாக இந்த ராஜஸ்தான் பேக்கேஜில் இன்க்ளூடட் என்ன, எக்ஸ்க்ளூடட் என்னன்னு பார்த்துடலாம். இன்க்ளூடட் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து இன்க்ளூடட் தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ட்ரெயின் ஜர்னி டிக்கெட்ஸ், அப் அண்ட் டவுன் ட்ரெயின் ஜர்னி டிக்கெட்ஸ், ஏசி ட்ரெயின் டிக்கெட்ஸ். ஸ்லீப்பருக்கான இடமே இல்லை. அதாவது இடமே இல்லைன்னா நான் வந்து எப்போவுமே அந்த லாங் நார்த் சைட்லாம் போகும்போது பேக்கேஜில் எப்போவுமே 3rd AC ட்ரெயின் டிக்கெட்ஸ் தான் கொடுப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த 30,000 rupees பேக்கேஜில் 3rd AC ட்ரெயின் டிக்கெட்ஸ் அப் அண்ட் டவுன் ரெண்டுமே இன்க்ளூட் ஆகிடுது. சப்போஸ் உங்களுக்கு ஸ்லீப்பர் வேணும், பட்ஜெட்டை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் பண்ணித்தர நான் ரெடியாக இருக்கேன். அண்ட் அடிஷ்னலாக ஒரு சின்ன கஸ்டமைசேஷன் நீங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, லாஸ்ட்டாக வந்து ஜெய்ப்பூர்லேருந்து நான் ஃப்ளைட்டில் சென்னைக்கு ரிட்டர்ன் ஆயிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் ரிட்டர்ன் ஆயிடலாம். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தருவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து 3 star அகாமடேஷன். எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்டே பண்ண போகிறது 4 இடத்துலையுமே ஸ்டே பண்ணுறோம். உதய்பூர், ஜெய்சல்மர், ஜோத்பூர், ஜெய்ப்பூர் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஸ்டே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா லக்ஸரியான 3 star AC ரூம்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டென்ட் ஸ்டே. நம்ம வந்து டெசர்ட்டில் ஒரு டென்ட் ஸ்டே, கேம்ப் ஸ்டேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டென்ட் ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடட். அது வந்து ஒரு லக்ஸரி டென்ட் ஸ்டே. நீங்கள் நினைக்கிற மாதிரி
நார்மலான ஒரு டென்ட்டுக்குள்ள போய் படுக்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஒரு லக்ஸரி கேம்ப் ஸ்டே. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெட் இருக்கும், ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும், எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இருக்கும். அது ஒரு செமையான எக்ஸ்பீரியன்ஸ் டெசர்ட்டுக்கு நடுவில் வந்து ஸ்டே பண்றது அப்படிங்கிறது. ஸோ அது நம்ம வந்து பேக்கேஜ்ல இன்க்ளூட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமல் ரைடு. ஸோ டெசர்ட்ல வந்து கேமல் ரைடு இருக்கு அப்படின்னு ஐட்னரியிலே சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் வந்து நீங்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் தர தேவையில்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கேஜ்லேயே இன்க்ளூட் ஆயிடுது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எல்லா நாளுமே இங்கே சென்னையில் ஆரம்பிக்கிறதுலேருந்து சென்னையில் முடிகிற வரைக்கும் ட்ரெயின் ஜேர்னிஸும் இன்க்ளூட் பண்ணி எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுறோம். அதுவும் பர்டிகுலர்லி அங்கே போனதுக்கப்புறம் ராஜஸ்தான் சைடில் நம்ம வந்து 4 பிளேசஸ் விசிட் பண்ணும்போதும் அந்த ஊர் சாப்பாடு நமக்கு ஒத்துக்காதோ அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்க வேணாம். நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் ஃபுட்டு சூப்பராக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். நம்ம வந்து டே டைமில் இங்கேருந்து அங்கேருந்து இங்கேன்னு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் போக வேண்டியது இருக்குது, சைட் சீயிங்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வெஹிக்கிள் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். டே டைமில் ஜேர்னி பண்ணுறதுனால ஸோ வெயிலில் எதுவும் வந்து சிக்காமல் இருக்கிறதுக்காக ஏசி வெஹிக்கிள் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் தமிழ் டூர் மேனேஜர். அதாவது இங்கே சென்னையில் ஆரம்பிக்கிறதுலேருந்து சென்னையில் முடிகிற வரைக்கும் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு சேஃபாக கூட்டிகிட்டு வரதுக்கு நம்ம இன்ஃபினிட்டி சைட்லேருந்து டூர் மேனேஜர் உங்கள் கூடயே வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இன்க்ளூஷன்ஸில் வந்துடுது. எக்ஸ்க்ளூஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு விஷயம் தான் எக்ஸ்க்ளூஷன்ஸில் இருக்கு. ஒன்று வந்து என்ட்ரி ஃபீஸ். நம்ம வந்து ஒவ்வொரு பிளேஸ்லையும் விசிட் பண்ண போகிற இந்த சைட் சீயிங் ஸ்பாட்ஸுக்கு ஒரு என்ட்ரி ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த என்ட்ரி ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஏன் வந்து அதை பேக்கேஜில் இன்க்ளூட் பண்ணேன்னா, இப்போ ஒரு சில பிளேசஸ்க்கு ஒரு சிலர் வரல, நான் வந்து இங்கே வண்டியிலே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நம்ம வந்து காசை வந்து விரயம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து நான் இன்க்ளூட் பண்ணல, பேக்கேஜில் இன்க்ளூட் பண்ணாமல் எக்ஸ்க்ளூட் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டாவதா எக்ஸ்க்ளூட் ஆகிறது வந்து சப்போஸ் ஏதாச்சும் போட்டிங் போகிற மாதிரி இருந்திருந்தாலோ, இல்லை வந்து இப்போ இந்த டெசர்ட்லலாம் வந்து ஜீப் ரைடு போகிற மாதிரி இருக்கு, மற்ற இடங்கள்ல ஏதாச்சும் ஜீப் யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலோ அது வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த 2 விஷயம் மட்டும் தான் எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கு. மற்றபடி எல்லாமே கவர்டு தான் இந்த 30,000 rupeesல. 3 ஷேரிங் பிரைஸ் 30,000 rupees, 2 ஷேரிங் பிரைஸ் 32,000 rupees. நிறைய பேர் வந்து இதுல கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. 3 ஷேரிங் அப்படின்னா 3 பேருக்கு சேர்த்தே 30,000 அப்படின்னு வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. அந்த மாதிரி இல்லை. இப்போ நம்ம ஸ்டே பண்ற இடங்கள்ல ரூம்ஸ் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு ரூம்ல 3 பேர் தங்குற மாதிரி இருந்தா ஒருத்தருக்கு 30,000 ரூபாய். இல்ல நாங்க 2 பேர் மட்டும் தங்கிக்கிறோம், இப்போ வந்து கப்புள்ஸா வராங்க இல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸா வராங்க, 2 பேர் மட்டும் தங்கிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பர் பர்சன் வந்து 32,000 rupees. ஸோ இது வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து புக்கிங்கான லாஸ்ட் டேட் 15th செப்டம்பர். 15th செப்டம்பருக்குள்ள நீங்க வந்து உங்களுடைய புக்கிங் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். புக்கிங்கான அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 10,000 rupees, பேலன்ஸ் 20,000 rupees நீங்க வந்து ட்ரிப்பு கிளம்புற ஒரு 10 days முன்னாடி செட்டில் பண்ணா போதும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருக்கேன். அதாவது கான்டாக்ட் நம்பர், எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க வந்து அதில் கான்டாக்ட் பண்ணி இந்த ட்ரிப் பத்தின டீடைல்ஸு, டவுட்டு, ஐட்னரி பத்தினது, புக்கிங்கு எல்லாமே வந்து அந்த நம்பர் மூலியமா நீங்க பண்ணிக்கலாம். நாங்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஸ்லாட்ஸ் மட்டும்தான் எல்லா பேக்கேஜ்லையும் வச்சுக்கிறது. கும்பலாக மொத்தமாக கூட்டிகிட்டு போயிடலாம், நல்லா வந்து லாபம் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் வந்து கிடையாது. 20லேருந்து 25 தான் நாங்கள் வந்து ஒரு ஸ்லாட் ஃபிக்ஸ் பண்ணிப்போம் ஒவ்வொரு பேக்கேஜ்லையும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் இந்த ராஜஸ்தான் பேக்கேஜுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஸ்லாட்டு 25 members. ஸோ சீக்கிரமே வந்து உங்களுடைய கன்ஃபர்மேஷனை பண்ணிடுங்க. தாராளமாக எல்லா ஏஜ் மெம்பர்ஸும் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சின்ன வயசுலேருந்து ஏஜ்டு பீப்புள் வரைக்கும் யார் வேணாலும் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளெக்சிபிளான பேக்கேஜ் தான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேக்கேஜ். ஸோ கப்புள்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸு, தனியாக சோலோவாக வரீங்க அப்படின்னா கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பேக்கேஜாக இந்த ராஜஸ்தான் பேக்கேஜை நாங்கள் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சூப்பரான லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ங்க இது. எப்படி வந்து நம்ம வந்து காஷ்மீர் போகணும், ஷிம்லா மணாலிலாம் போய் ஸ்னோவை பார்க்கணும் அப்படின்னு வந்து இருக்கும், அந்த மாதிரி இந்த டெசர்ட்ல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஒரு சூப்பரான பேக்கேஜை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து சர்வீஸ் கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நன்றி.